அன்னை மரியாளின் வணக்க மாதத்தில் 9ஆம் நாளாகிய இன்று நம்மோடு உடன் இருக்கும் அன்னை என்ற தலைப்பில் நாம் தியானிப்போம். அன்னை மரியாள் என்னதான் விண்ணக மன்னக அரசியாக உயர்த்த பெற்றாலும் அவள் நம்மை விட்டு தொலைவில் இல்லை. மாறாக ஒரு தாயை போல நம்மை எப்போதும் அரவணைத்து நம்முடைய சோதனைகளிலும் துக்கத்திலும் நம்முடைய சந்தோஷத்திலும் நம்மோடு உடன் இருக்கும் தாயாக விளங்குகிறார். கானா ஒரு திருமணத்தில் திராட்சை ரசம் பற்றாக்குறையாய் இருந்தபோது அன்னை மரியாள் அந்த பற்றாக்குறையை அறிந்து தன் மகனிடம் உதவி கேட்கிறார். இது மற்றவர்களுக்காக அவள் பரிந்து பேசும் ஒரு அன்னையின் மிக சிறந்த தியாகத்தை நம்மளுக்கு தருகிறது. அன்னை மரியாள் தன் வாழ்க்கை முழுவதும் ஒரு சிறந்த அன்னையாக விளங்கி வருகிறார். அன்று தாய் திரு அவை வளர்வதற்காக திருத்தூதர்களோடு ஒன்று சேர்ந்து தூயாவின் வருகைக்காக ஒரு மனதுடன் ஜெபித்து கொண்டு திரு அவையை தொடங்குவதற்கு உதவி செய்தார். இன்றும் திரு அவை தொடர்ந்து ஆற்றிட அவர் அன்னையாக இருந்து தம் நீல நிற முக்காட்டால் திரு அவையை வழிநடத்தி வருகிறார், அரவணைத்தும் வருகிறார். எனவே அன்னை மரியாளின் அரவணைப்பில் நாம் வாழ்வோம், வாழ்க்கையில் வெற்றியடைவோம். ஆமென்.